கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். to meet you, we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும் இருப்பதற்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். we are thanking God. It is always with you. இந்த ஊழியத்திற்காக நாங்கள் தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். We are praising God for this ministry. பல தடைகள் வந்தாலும், Even though we face many obstruction, பலவிதமான குழப்பங்கள் வந்தாலும், we are going through many kind of confusion. இந்த ஊழியத்தை செய்யும்படியே கர்த்தர் கிருபை செய்து கொண்டு வருகிறார். God is leading us to do this ministry. ஊழிய பாதையில் தடைகள் வரும் என்று சொல்லி வேதம் உரைத்திருக்கிறது. We can clearly see that when we are doing a ministry, several problems arise. ஆனாலும் கூட But also, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். the God who called us is faithful. அவர் முடிவு மட்டும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He is faithful to lead us to the end. இந்த ஊழியத்திலே This ministry, நீங்கள் எங்களுக்கு உற்சாகம் கொடுங்கள். I pray for you to encourage us. தொடர்ந்து நீங்கள் இதை கண்டு Watch this, அநேகருக்கு சொல்லுங்கள். share this to many. இதுதான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிற காரியம். This is the greatest thing we are expecting from you. நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்தினால் As you encourage us, நாங்கள் உற்சாகம் அடைவோம். we will be getting encouraged இந்த ஊழியத்தின் மூலமாக through this ministry. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள், God will bring a change. அற்புதங்கள் நடந்திருந்தால் If you received a miracle through அதை this, எங்களுக்கு சொல்லுங்கள். kindly share your testimony அது with us. எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கும். That will bring a great happiness to us. இந்த வேளையிலும் கூட Today also, 2 தீமோத்தேயுவின் புத்தகம் let's go to God's word, 2 Timothy 1 அதிகாரம் 4 வசனம். chapter 1 verse 4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசை நினைவு கூறுவதனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்த்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Desiring to see you, keeping in my memory your weeping, so that I may be full of joy. பவுல் தீமோத்தேயுவை கூர்ந்து பார்க்கிறார். Paul is looking at Timothy. தீமோத்தேயுடைய விசுவாசம் Timothy's faith is, மாயமற்ற விசுவாசம், it is saying true faith. உண்மையான விசுவாசம். It is a honest faith. வெளியிலே ஒரு வேஷதாரியான விசுவாசத்தை அங்கே தீமோத்தேயு காண்பிக்காதபடிக்கு Timothy is the one who is not showing outwardly faith. உள்ளுக்குள்ளிருந்து அந்த விசுவாசத்தை காண்பிக்கிறார். He is showing his faith from inward of his heart. அந்த விசுவாசத்தின் மூலமாக Through that faith, அவர் கிரியைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். whatever deeds he are doing, Paul is looking at him. அங்கே தீமோத்தேயுடைய கிரியைகள் மாத்திரமல்ல, Not only the deeds of Timothy. 5 வசனம் சொல்லப்படுகிறது, When you look at the verse 5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயுக்குள்ளுக்குள் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். having in mind your true faith, which first was in your mother's mother Lois, and is your mother Eunice, and I am certain is now in you. பவுல் அங்கே தீமோத்தேயுவை மாத்திரம் பார்க்கவில்லை. Paul is not only looking at the life of Timothy, அவருடைய பாட்டியாகிய லோவிசாலையும் பார்த்திருக்கிறார். he is looking at his grandmother's Lois, அவள் தாயாகிய ஐனிக்கேயையும் பார்த்திருக்கிறார். and his mother's Eunice is also he is looking at. இரண்டு பேருடைய விசுவாசையும் Paul knows they are both faith. அவர் கண்டிருக்கிறார். He has known about it. அதுபோல் நம்முடைய விசுவாசம் Today our faith, நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும். our children, our generation to look at. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் பிள்ளைகள் பார்த்தே ஆக வேண்டும். Our deeds and everything what we do, our children should have a look at it. தீமோத்தேயு தன்னுடைய தாயை பார்த்திருக்கிறார். Timothy should have been watched his mother. தன்னுடைய பாட்டியும் பார்த்திருக்கிறார். He should also been watched his grandmother. அதனால்தான் அவருக்குள்ளே மாயமற்ற ஒரு விசுவாசம் இருந்தது. On that reason only he has a true faith in his heart. நம் வாழ்க்கையில் கூட In our life also, நம்முடைய விசுவாசத்தை our faith is, அநேகர் பார்க்கும்படியாக இருக்க வேண்டும். many should have a look at our faith. உண்மையாய் இருக்க வேண்டும். It should be true. உறுதியாய் இருக்க வேண்டும். It should be steady. ஆழமாய் இருக்க வேண்டும். It should be deep. அர்த்தமாய் இருக்க வேண்டும். It should be a meaningful. கருத்தாய் இருக்க வேண்டும். It should be a very understanding. இது அத்தனையும் All these things. தீமோத்தேயுடைய தாயிடத்தில் இருந்தது. It was in Timothy's mother. அவருடைய பாட்டியிடத்தில் இருந்தது. It was with her grandmother also. அதை நினைத்துதான் தேவனை பவுல் ஸ்தோத்திரிப்பதை பார்க்கிறோம். On that, knowing that only, Paul is thanking God for உங்கள் the faith. விசுவாசத்தை கண்டு By seeing at your faith, உங்கள் சபையின் போதகர் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். your church pastor should thank God. உங்கள் விசுவாசத்தை கண்டு அநேகர் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். By looking at your faith, many people should
thank God on behalf நூற்றுக்கு of you. அதிபதியின் விசுவாசத்தை கண்டு இயேசு ஆச்சரியப்பட்டார். On looking at the centurion's faith, Jesus was astonished. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same wise in our life, தேவ சமூகத்திலே in the presence of the Lord, நம்முடைய விசுவாசம் our faith should be, உண்மையுள்ளதாய் இருக்க வேண்டும். it should be a true faith. மாயமற்ற விசுவாசம். It should not like a false faith. அதுதான் தேவ பார்வையிலே உகந்ததாய் இருக்கிறது. It is a value in the sight of God. அதுதான் தேவ பார்வையிலே கனமுள்ளதாய் இருக்கிறது. It is a highly honorable in the presence of the God. அப்பேற்பட்ட விசுவாசங்களை பிரதிபலித்த மக்கள் வாழ்க்கையிலே That kind of faith the people has shown in the life. நன்மைகளை பெற்றார்கள், They received goodness, அற்புதங்களை they பெற்றார்கள், received miracles, அதிசயங்களை பெற்றார்கள். they received all kind of wonders. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே So in our life today, நம்முடைய மாயமற்ற விசுவாசமானது not the false kind of faith. அற்புதத்தை பெற வேண்டும், We can able to receive, அதிசயத்தை பெற வேண்டும், we should receive wonders, சுகத்தை பெற வேண்டும். we should receive healing. இன்றைக்கு அந்த அனுபவத்தில் போகும்படியாக Today when we go through that நாம் தேவன் நோக்கி experience, பார்ப்போமா? look on to God. சுகம் வேண்டும் அல்லவா? Or do you want a healing? நன்மை வேண்டும் அல்லவா? Do you want a goodness? தடைகள் உடைக்கப்பட வேண்டும் அல்லவா? Do you want to remove all the நம்முடைய barriers? விசுவாசத்தை வெளிப்படுத்துவோம். We should show our faith. குடும்பத்தில் பிள்ளைகள் பார்க்கும்படியாக The children should look in our நாம் family. தைரியமாக சொல்ல வேண்டும். We should boldly say that நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்ல வேண்டும். all the Lord's doing should be shared in the family. இனியும் அற்புதம் செய்வார் என்று சொல்ல வேண்டும். In days to come also he will do wonders. அதைதான் அவருடைய தாய் சொல்லியிருப்பார்கள். That is what his mother would have said. அதைதான் அவருடைய பாட்டி சொல்லியிருப்பார்கள். That is our grandmother would have mentioned. அதையெல்லாம் பார்த்தபடியினால்தான் By looking all this, தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை அவர் கண்டார். Timothy has received the wonders in பால் his life. ஸ்தோத்தரித்தார். Paul thank God for that. நினைத்து தேவனை ஸ்தோத்தரிப்போமா? Here, today we think and praise God for that. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த வேளையிலும் கூட in this time also, எங்களுடைய விசுவாசம் our faith, மாயமற்றதாயிருப்பதாக, it will not be a false Lord, நாங்கள் பெருமைக்காக விசுவாசிக்காதபடிக்கு, not with the proud in our heart. என்ன வேதனை வந்தாலும், Whatever we go என்ன through, துக்கம் வந்தாலும், whatever we face, என்ன பலவீனம் வந்தாலும், whatever we undergo, உண்மையுள்ள விசுவாசத்தை கொடுப்பீராக. we will show a true அது faith எங்களுக்கு உயர்வை கொடுக்கும், that will bring a great, அது எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். that will bring a healing. லீபால் அதுருபியாதியா, I thank you for that. நன்றியோடு I ஸ்தோத்திரிக்கிறோம். thank you, Lord. அப்படியே நடத்துவீராக. Do it in the same way, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.